இந்த வீடியோ எதுக்காகனா எஸ்பிஓ பற்றின என்னோடய கருத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு தான். ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸுக்கு அப்புறம் இந்த கம்பெனி திரும்பவும் கம்பேக் கொடுத்துருக்காங்க. இதை நான் பெருமை பேசுகிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். ஆனால் நான் 2023 ஜாயின் பண்ணும்போது இருந்த பிளாட்ஃபார்மோட இப்போ இருக்க பிளாட்ஃபார்ம் ரொம்ப பெட்டராக இருக்குது. அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் போய் சேர்கிற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்ம் தான் இந்த கம்பெனியோட ப்ளஸ்னே சொல்லலாம். என்னடா இவன் கம்பெனியோட பாசிட்டிவ் சைடை மட்டுமே சொல்கிறான், நெகட்டிவ் சைடு எதுவுமே சொல்ல மாட்டான் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நெகட்டிவ் சைடுன்னு எதுவும் இல்லைங்க. அவங்க எல்லாமே பெட்டராகிக்கிட்டே தான் இருக்காங்க. மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணையில் மற்ற கம்பெனியோட கம்பேர் கூட பண்ணக்கூடாது, அந்தளவுக்கு நல்ல கம்பெனி இது. பேமெண்ட்டை பொறுத்தளவில் நம்மளோட பேங்க்குக்கே சென்ட் பண்ணிடுவாங்க, அதை பற்றின எந்த பிரச்சனையும் இல்லை.